நிறையா பாடலாம் கொடுத்துருக்க டயத்தோட நாங்கள் பேமெண்ட் வாங்கிட்டு போனோம். அவ்வளோதான். என்ன மொத்தம் பண்ணுறேன்னு கணேஷ் பயலையா? கணேஷ் பயலையே நான் சொல்லி கணேஷ் பயல புயல கம்பெனிக்காரன் என்கிட்ட கேஸ் போட்டேன். நான் தான் சொன்னேன். ஓம் சக்தி நான் தான் சொன்னேன். ஓம் சக்தி கோயிலுக்கு போகிற ஆளுங்க ஏன் குத்தாட்டம் போடுற ஆத்தா உன்னைய வேலுக்கிட்ட குத்திரம்னு சொன்னேன். பஜா சாச்சிட்டாங்க. அதாவது ஏற்றுக்கிறவே இப்போ ஓம் சக்தி டிரைவரை நிப்பாடிக்கிட்டு டிரைவர் அம்மா டிரைவரு ஓம் சக்தி டிரைவரு இன்னொரு பாட்டு ரெண்டாக்கி விட்டாங்க. சீரனு பேச்சு ஒத்தவங்கமான கிளம்பிட்டாங்க. நான் என்னடா நாடக கலையை ரசித்துக் கொண்டிருக்கின்ற அன்புறவர்களே, இதற்கு முன்பாக இங்கே நடனம் ஆடிய உண்மையிலே ஆடனம்பாடல் நிகழ்ச்சி தமிழகத்தில் உள்ள அத்தனை கலைகளும் கலைஞர்களும் வாழ வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற என் உயிர் தமிழ் உறவுகளே, உங்கள் அத்தனை பேர் பாதத்துக்கும் MKRின் பணிவான இரவு வணக்கம். கைத்தட்டி கைத்தட்டி உற்சாகப்படுத்த மக்களே, கைத்தட்டுகள். கனை வேலையா மருதமணி அவன் முண்டா கண்ணு தெரியாம மண்ணுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த மணலுக்குள்ள நான் உழப்பி மேக்கப் போட்ட பாடு சரியான பாடு. ஏன்னா இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு பணியிலையும் நீங்க வந்து பாக்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி வர்ற ஆளுங்க வந்து பார்த்தது சரி, உங்க பைக்கு எங்கே நிற்குன்னு நோட் பண்ணிக்கோங்க. சில பேர் தூக்கவரிச்சியில் போய் அடுத்த வண்டியை ஜாட் பண்ணிக்கிட்டு பாஞ்சுதுறேன். அவன் வந்தது டிவி குட்டியாக இருக்கும், போய் என்ஃபீல்டை ஜாட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதே மாதிரி கப்ளிங் இந்த ஓசி அப்படின்றோம். ஓசிங் கப்ளிங்கு விளக்கம் தெரியாமல் சில பேர் வாட்ஸ்அப்பில் வர்றாங்க. ஓசப்பு என்னென்னா கப்ளிங் என்னென்னா எல்லாமே வந்து டவுல் மீனிங்கிறேன். ஆனால் இலைமரவு காய்மரவு அவ்வளோதான். ஆபாயம் இல்லாது எங்கே இருக்குது? 5வது படிக்கிற பையன் பள்ளிக்கூடம் போக மாட்டேன், அவங்க ஆத்தாப்பாட்ட சொல்கிறேன், இன்னைக்கு நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன்ப்பா. ஏன் வாத்தியார் எதுவும் சொன்னாரா? ஏன் ஆள் இன்னைக்கு லீவுன்றேன். அப்போ எப்படி இந்த உலகம் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதே மாதிரி காதல் பண்ணாத ஆளுங்க யாருமே கிடையாது. பூரா இளவட்டம், பூரா நீர் கசிவு ஏற்படுமே, பூரா காதல் தான். சீமக்கரில் மண்டி ஓட்டு கலைக்கிறேன். மண்டி ஓட்டு என்ன செருப்படுத்து தலையில் அடிச்சுக்கிறேன். உனக்கு எதுவும் லேடிஸ் வேணுமா? வேணும்னு அந்த மிருதங்காரனை ட்ரை பண்ணு. நீக்குறக்காரனை மிஞ்சிட்டாங்கடா. நத்திந்துன்னு அடிச்சு நெச்சுத்தருவேன். ஏன்னா காதல் பண்ணுங்க. காதல் வந்து புனிதமானது. காதல் பண்ணுங்க. வீடியோ காலில் என்ன வேணா சொல்ல மாட்டேன். என்னத்த
அடே பஸ்ல போய் உட்காந்துக்கிட்டு பஸ்ல சரியான கூட்டம் ஒரு 60 பேர் உட்காந்துருக்காங்க. இங்க 30 பேர், முன்னாடி 30 பேர் தொங்குறான். கண்ட்ரேட் வேற தொங்குறாப்புல. இதுல டிரைவர் சீட்டு பக்கத்துல இருந்து ஒரு இளவாட்ட போய் செல்ல கேட்டான் பாரு, தமிழ் செக்ஸ் வெடியாங்க. சைவர் படக்குன்னு தாரி புளிய மரத்துல சாச்சு. இதாவது பரவாயில்ல. இப்போ பொம்பளை உரம் குழம்பு வைக்கிறது பூரா அதானே. ஆட்டுக்கால் வைப்பது எப்படி? அன்னைக்கு ஒரு பொம்பளை 2 மணி நேரமா கூகுள்ல கேட்டுச்சு, என்னன்னு போய் பாக்குறேன், சுடுதண்ணி வைப்பது எப்படி. அதெல்லாம் மசத்தை அறுத்தாருன்னு நினைக்க போகுது. அதே மாதிரி இன்னைக்கு வாகனம் ஓட்டக்கூடிய என் அன்புறவர்களே, காவல்துறை அதிகாரி இங்க உட்கார்ந்துருக்காங்க. ஹெல்மெட் போடுங்க, வண்டிக்கான எல்லா ஆதாரத்தையும் வைத்துக் கொள்ளுங்கள். காவல்துறை அதிகாரி ஐயா பொறுத்தளவு நமக்கெல்லாம் நண்பர்களே நண்பர்களே நண்பர்கள். ஐயா இப்ப மறைச்சிங்கன்னா நெருக்கி ஒரு 1000 பைக்குக்கு போடலாமியா. ஏதோ என்னால முடிஞ்ச உதவி. உள்ள மணி மருது மணி கணேசி வேலை வைக்கிறாயா, ஏய் விட்டு போயிடுறேன், தலை வெட்டி எடுக்கட்டும். ஏன்னா காவல்துறை அதிகாரி ஐயா பத்தி எனக்கு தெரியும். நம்ம அக்கா தங்கச்சியோ, நம்ம மனைவியோ, நம்ம அம்மாவையே ஏற்றிட்டு போகும்போது காவல்துறை அதிகாரி ஐயா நடு ரோட்டில் நிப்பாட்டி விசாரிப்பது இல்லை. அது எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்கு? உண்மைதான். ஏன்? அவர்களும் சகோதரோட பிறந்தவர்கள், பெத்த தாயை நேசிக்கக்கூடிய அன்பு உறவுகள் தான் காவல்துறை. அதுல பிடிச்சவனே காவல்துறை பிடிச்சவனே இங்க இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே போவேன். பிடிச்ச ஜோர்ல கையில இறக்கி விட்டு, தயச்சு எங்கடா நம்ம பொண்டாட்டிக்கு பிள்ளை தலகால கிடக்காமியா, சாயல் உள்ள ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்காங்க, ஆட்சி புக்கு எங்கடா, உங்க கருப்பு நடிய பிள்ளை ரொம்ப கருப்பியா, என்ன மயத்துக்கு நடிக்கிற. எல்லாருமே வந்து சரியா நடந்துக்கிட்டா நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி டூ வீலர் ஓட்டுற ஆளுங்க பூராமே கொஞ்சம் வேகத்தை குறைச்சு ஓட்டுங்க. இப்ப எல்லாம் பைக் வந்துருச்சு, அந்த வண்டிலாம் பார்த்தா டிராக்டர் டயர் மாதிரி. இந்த தண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே திருகிறேன், திருகி பக்கத்துல இருக்க ஒரு ஆள் வேட்டி அவன் முண்டமா தெரிஞ்சு. என்பீல்டுலாம் எங்க ஊர்ல ஒரு விபத்தையே ஏற்படுத்திட்டாங்க. என்பீல்டு ஸ்டார்ட் பண்ணி திட்டுச்சு, ஒரு ஆள் விழுந்து முளைக்குச்சியில மூக்காந்துல அடிச்சு. என்னத்த சொல்ல, காலம் அந்த அளவுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ப்ரீபெய்டு கேமும் இந்த செல்லுல சூதாட்டம்லாம் இருக்கு. என்ன ப்ரோ, நாய் ப்ரோ, ப்ரோ என்னத்த கணேஷ் வேலையா, உனக்காக அதை சொல்றேன். உலக நாட்டுக்கே பயங்காட்டினவன் யாருன்னா தமிழங்க. இந்த கணேஷ் கோயில நம்ம ஆந்திராவில இருந்தாலும் வந்து இங்க வேலை பார்க்குற ஜவராஸ்தா தொழிலாளர்கள்லாம் நண்பர்கள்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆன்சான் அப்படி எடுப்பாங்க, வாயில வச்சுக்கிட்டு. ஆனா நம்ம ஆளு ரசிச்சு பண்ணுவேன். அப்படி கணேஷ் பையில போடுறதுக்கு முன்னாடி அப்படி வேட்டி அப்படி ஒதுக்குவேன், ஒதுக்கிட்டு பாக்கெட்ட மாட ஒரு சோக்கர் பாடா கணேஷ் பையில தான் அப்படி உப்புன்னு சொல்லிட்டு அப்படி கொட்டிட்டு இப்படி தேய்க்கலாம், தேய்க்க மாட்டேன், அப்படி தேய்ச்சி ஆண்டுவேன். அது சாம்பார்ல எச்சி விழுந்து அதை சப்பல ஒண்ணே 2 பேரும் சூப்பர் நெய் போட்டேலாண்டுவேன். அங்கேயே வச்சு தேய்ப்பாங்க. நீ மூடு முண்டை இங்க இருந்து ஏற்கிறேன் பாரு, கேதம் கட்டாத மாதிரி.